வணக்கம். சாத்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் சாதனை பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MSR ராஜவர்மன் பேசிய போது, நடிகராக இருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா, அதே போல் சினிமா துறையில் இருந்த கருணாநிதியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றார். மேலும் பேசிய MSR ராஜவர்மன், நடிகை த்ரிஷா சினிமாவில் முன்னணி நடிகை எனவும், புரட்சி தலைவி ஜெயலலிதா முன்னணி நடிகையாக எப்படி இருந்தார்களோ அதே போல் தற்போது த்ரிஷா முன்னணி நடிகையாக இருக்கிறார் என்றார். மேலும் த்ரிஷாவை பெண் என்றும் பாராமல் கொச்சைப்படுத்தி பேசுவதும் ஏளனமாக பேசுவதும், த்ரிஷா குறித்து தரைகுறைவாக பேசினால் தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றார். கனவு தமிழகம் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் காளிராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி. பெரிய முன்னணி நடிகை அவர்கள், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி அவர்கள். இன்னைக்கு நினைத்தால் வீட்டிலே உட்கார்ந்து தங்கத்தட்டிலே சாப்பிடலாம். எப்படி புரட்சி தலைவி அம்மா இருந்தார்களோ அதே போல இன்னைக்கு முன்னணி நடிகை த்ரிஷா மேடம் அவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசுவது, அவர்களை பற்றி ஏளனம் பேசுவது, அவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது. ஏன் உங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? இல்ல உங்க தாயும் பண்ணுதானே, உங்க அக்கா தங்கச்சியும் பண்ணுதானே? யாருடைய தனிப்பட்ட விமர்சனத்தை பேசுவதற்கு நீங்கள் யார்? முதல்ல உங்க யோக்கியதை பாருங்க. அதிமுக இருக்கிறவனும் திமுக இருக்கிறவனும் அவன் யோக்கியதை பாருங்க. தேவையில்லாம ஒரு பெண்ணை பேசினால் உங்களுக்கு இனிமேல் பொதுமக்கள் தான் பாடம் கொடுப்பார்கள். நாட்டு மக்கள் உங்களுக்கு சவுக்கடி கொடுப்பார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொள்கை முதல்ல அம்மா அவர்களை கொண்டு வரும்போது புரட்சி தலைவரை பற்றி அம்மா அவர்களை பற்றி ஏளனமாக பேசினார்கள். ஏளனமாக பேசியவுடன் புரட்சி தலைவர் செய்தார். இல்லை, நீங்க ஏன் பேசுறீங்க? நானே அவங்கள பாராளுமன்றத்துக்கு ராஜ்யசபா MP ஆக்கி டெல்லிக்கு அனுப்பினாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல கொள்கையோரப்பு செயலாளர் ஆக்கினாரு, தமிழகம் பூரா சுற்றிவார் என்று. நீங்க பேசாம கிடக்கிறத அந்த அம்மாவை நீங்களா ஊதி ஊதி பெருசாக்கி தமிழகம் பூரா வந்துச்சுன்னா நீங்க ஒரு கட்சி இருக்காது. திமுக அதிமுக அதை போல புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால் எந்த பெண்மணிகளையும் இழிவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள்.